நம்ம இப்போ சாப்டர் 4ல் ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் படிக்கலாம். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பேசிக்லேருந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி படித்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். 10த்தில் படித்த ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து எல்லாம் இங்கே ரிப்பீட் ஆகாது. லைக் அந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அது மாதிரிலாம் ரிப்பீட் ஆகாது. நம்ம இப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம படிப்போம் இதில். அது படிக்கும்போது தோஸ் ஹூ ஃபெல்ட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் டஃப் திங் இது இப்போ படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரொவைடட் யூ ஸ்டார்ட் வித் த ப்ராப்பர் பேசிக்ஸ். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் ரிவைஸ் த ஓல்டு கான்செப்ட்ஸ் கிவன் இன் பேஜ் 77. அதாவது வாட் ஆர் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், அந்த 6 ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் இதோட பேசிக்ஸ். அதெல்லாம் தெரியாமல் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் ஒன்றும் படிக்க முடியாது. அதாவது சைன் தீட்டா எப்படி கண்டுபிடிப்போம், காஸ் தீட்டா என்ன, டான் தீட்டா என்ன, இது 3 தெரிஞ்சாலே போதுமே. மிச்சம் 3 வந்து இதோடைய ரெசிப்ரோக்கல்ஸ் தானே. ஸோ இது 3 பேசிக்கலி நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறத நம்ம நிதானமாக படிக்க முடியும். இதில் ஏதாவது மறந்துடுச்சுனாக்கா எல்லாமே தகராறு தான் ஆகும். அதனால ஃபஸ்ட் அது நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து அந்த வேல்யூ டேபிள், அதாவது 9th பேசிக்கலி படிச்சிருக்கிற அந்த விஷயங்கள், ரேஷியோஸ் என்ன, வேல்யூ டேபிள் என்ன, எவ்வளோ, அதாவது 30, 0, 30, 60, 45, 90 இதோடதெல்லாம் வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் சைன் காஸ் டான் படித்தாலே போதும். அது வச்சு தானே மற்றதெல்லாம் அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் தானே. ஸோ எழுதிடலாம். இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ் குவாட்ரன்ஸ்லேருந்து படிக்கிறோம். இன்னொன்று வந்து இப்போ ஒரு ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு இது வரைக்கும் டிகிரி தான் படிச்சிருக்கீங்க. இப்போ புதுசாக ஒரு ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு சொல்லித்தர போகிறோம். ரேடியன் கன்வர்ஷன்ஸ், சர்க்குலர் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரேடியன் கன்வர்ஷனு. ரேடியனோட சிம்பிள் பார்த்திங்கன்னா இப்படி சி மாதிரி போடுவாங்க. ஸோ 2π என்ன கன்வர்ஷன், பேசிக் கன்வர்ஷன் என்னன்னா இதுதான். 2π ரேடியன்ஸ்னால் 360 டிகிரி. 2π ரேடியன்ஸ்னால் 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன், ஒரு ஃபுல் ரவுண்டு சுற்றி வர்றது தான் 2π ரேடியன்ஸு. அதாவது 360, நம்மளோட டிகிரியை பொறுத்த வரைக்கும் 360 டிகிரி. இங்கே ஆரம்பிக்கும்போது 0, ஆனால் ஃபுல் ரவுண்டு அடிச்சுட்டு வந்தால் 90, 180, 270, 360. ஸோ 360 radians is 1 complete revolution. That is 2π radians, that is 360 degree. So pi radians இதோட பாதி, that will be 180 degrees. So pi by 2 பண்ணால் என்ன வரும், இதோட பாதி 90 degree. pi by 3 பண்ணால் என்ன வரும், 180 by 3 பண்ணால் 60. pi by 6 பண்ணால் 180 by 6 30 degree. pi by 4 பண்ணால் 180 by 4 45 degree. ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் இது ஒன்று தெரிஞ்சால் எல்லாமே நம்ம அழகாக பண்ணிடலாம். சாதாரணமாக நம்ம இது டிஸ்கஸ் பண்ணுற ஆங்கிள்ஸோட கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இந்த ஒரு ஸ்டெப்பிலேருந்தே அது வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்டெப்பு வச்சே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து வாட் ஆர் த ஆங்கிள்ஸ் மெஷர்ட் இன் குவாட்ரன்ஸ், வேரியஸ் குவாட்ரன்ஸ்குள்ளே என்னென்ன ஆங்கிள்ஸ் வரும், தட் யூ ஆல்ரெடி நோ. 0லேருந்து 90க்குள்ளே வந்தால் அது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆங்கிள். 90 டிகிரியை வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளாக சொல்ல மாட்டாங்க, அது ரைட் ஆங்கிள், அது பார்டர் இல்லையா. அதே மாதிரி 180க்கு தனியாக ஒரு பேர் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஆனால் 270க்கு அப்படிலாம் கிடையாது, தனியாக ஒரு பேர்லாம் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. 360னா கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சொல்லுவோம் மொழியை, வேற ஒரு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் பேரெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னது கிடையாது. பட் அதெல்லாம் ஒரு குவாட்ரண்ட் உள்ள ஆங்கிளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஸோ 0 to 89னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், 91 to 179னா செகண்ட் குவாட்ரண்ட்டு, அண்ட் 181லேருந்து 269 வரைக்கும் தேர்ட் குவாட்ரண்ட், 271லேருந்து 359 வரைக்கும் வந்தால் ஃபோர்த்து குவாட்ரண்ட். இஃப் த ரெவல்யூஷன் இஸ் பாசிட்டிவ் டிகிரி, ஆன்டி கிளாக்வைஸில் வரதா இருந்தால் தான் இதெல்லாம் பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் வரும். நம்மளோட ரெவல்யூஷன் நம்ம இப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தால் வாட் வி ட்ரேஸ் ஆர் ஆல் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ். ஸோ 2 விதமான மூமெண்ட்ஸ், இப்படி இந்த மோஷன் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வில் கெட் யூ த்ரூ பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ். And your movement in the clockwise direction will get you through negative angles. So 2 விதமான angles நம்ம டீல் பண்ணோம். There are so many things that you have to learn in the first exercise. We will learn little by little, not everything together, slowly. So first question, 2 question இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் 4.1ல் அது வந்து எப்படி ஒரு டிகிரியை ரேடியனாக மாற்றணும், எப்படி ஒரு ரேடியனை டிகிரியாக மாற்றணும், இது 2 தான் இந்த ஃபஸ்ட் 2 கொஸ்டினில் வரும். ஸோ டிகிரியில் கொடுத்துருந்தா ரேடியன் கன்வர்ஷனுக்கு இன்டூ பை பை 180 பண்ணிக்கணும். இது மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரேடியனை கொடுத்துட்டு டிகிரியாக
மாற்றுறதுன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக 180/πயால் பண்ணுவோம். ஸோ இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஞாபகம் வைக்க ட்ரை பண்ணால் 2 கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இது படிச்சுட்டா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணுன்றதை அது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ எப்போ டிகிரி கொடுத்து ரேடியன் கேட்டாலும் இன்ட்டு π/180. ஸோ 240 டிகிரிக்கு எப்படி பண்ணோம், -320 டிகிரிக்கு எப்படி பண்ணோம். மைனஸ் வந்தால் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே இன்ட்டு π/180 தான் பண்ணுவோம். ஆன்சரில் நெகட்டிவ் சைன் வரும், அவ்வளோதான். ஸோ என்ன எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் கேன்சலேஷன்லாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு எழுத வேண்டியதான். ஆன்சரில் ரேடியனோட சிம்பிள் ஒன்று போட்டுருணும். இப்போ நான் செகண்ட் கொஸ்டினில் இதில் ஒன்று தான் பண்ணியிருக்கேன், இன்னொன்று அடுத்த வீடியோவில் வரும். 9π/5 இதை வந்துட்டு நீங்கள் டிகிரியாக மாற்றணுன்னா அதான் சொன்ன மாதிரி இங்கே 180/πயால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு 324 வரும். இப்போ கொடுத்த கொஸ்டினில் பை இல்லைன்னா தான் எப்படி பண்ணணும் அப்படின்றத அது அடுத்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு டூ ஒன் சம் லைக் தட். தெர் இஸ் அ கொஸ்டின் இன் யோர் செகண்ட் கொஸ்டின் ஒன் சப்டிவிஷன் இஸ் தேர், அது நான் பண்ணுறேன்.